இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே
தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. லூக்கா நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவச் சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவரை சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது களத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறை உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றினில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, பாவம் செய்வது மனித இயல்புதான். ஆனால் பாவம் செய்வது தூண்டுகிறார்களே, இது மனித செயல் அல்ல, இது சாத்தாரின் செயல். இது அசிங்கத்தனம், ஒரு பாவ செயல் என்பதுதான் இந்த இறை வாசகத்திலே குறிப்பிடப்படுகிற உண்மை என்று சொன்னால், ஒருவேளை தவறு செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் அது மனித பண்பு. மன்னிக்கின்றவர்களுக்கு அது ஒரு புனித பண்பு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பாடத்தை இன்றைக்கு கற்றுத்தருகிறார். வீழ்வது வாழ்வின் இயல்பு என்றால் வீழ்ந்தே கிடப்பது மதியினம் என்று சொல்வார்கள். தவறு செய்வது மனித பலவீனம்தான். தவறே வாழ்வாகிவிட்டால் வாழ்வே அழிந்துவிடும். அது யாராக இருந்தாலும் சரிதான். தவறை உணர்ந்து மனம் திரும்பி வாழ்வில் மாற்றம் காண விரும்பினால் அத்தகையோருக்கு இறைவன் புது வாழ்வு வழங்குகிறார். அவ்வாறே நாமும் மன்னிப்பு கேட்போருக்கு புது வாழ்வுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மன்னிப்பு ஒரு மாபெரும் சவால், லேசான காரியம் அல்ல, எளிதானதல்ல. அதற்கு மன்னிப்பு கேட்பவரிடமும் மன்னிப்பவரிடமும் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். இறை அனுபவம் உள்ள மனிதனால் மட்டுமே இதை செய்ய முடியும். இதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், அடர்ந்த காட்டிலே பற்றி படர்ந்து வேர் பரப்பி இருக்கும் அத்தி மரத்தை மிகச்சிறிய ஆயுதத்தை பயன்படுத்தி பிடுங்கி கடலில் நட்டு வளர்ப்பதற்கு சமமாக்குகிறார். எனவே மன்னிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று பாருங்கள். மன்னிப்பவரிடமும் மன்னிப்பு பெறுகின்றவரிடமும் கடவுள் நம்பிக்கை மிக மிக அடிப்படையான ஒன்று என்பதை குறிப்பிடுகிறார். தவறு செய்வதை விட அடுத்தது பாருங்க, தவறு செய்வதற்கு காரணமாக இருப்பது மிகப்பெரிய குற்றம், பாவம் மட்டுமல்ல. அதிலும் குறிப்பாக சிறியோருக்கு, அதாவது சிறியவர்கள், ஏழைகள், இயலாதவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், நிரபராதிகள், மன்னிப்பு வேண்டுவோர், இவர்கள் தவறுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் கடும் தண்டனைக்கு உரியவர்கள் என்கிறார் இயேசு. தவறு செய்தவரை மன்னிக்க சொல்லுவதும் தவறுக்கு காரணமானவனை தண்டிக்க சொல்லுவதும் இச்செயல்களின் கனாகனத்தை எடுத்து சொல்லுகிறது. பாவ சோதனை வருவதை தடுக்க முடியாது என்று இயேசு சொல்கிறார். தொடக்கத்தில் கடவுள் இந்த உலகை படைத்த போது அனைத்தும் நன்றாகத்தானே இருந்தது. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. ஆனால் அழகை பாம்பின் வடிவில் முதல் பெற்றோரை தனது நயவஞ்சக பேச்சினால் மயக்கி இந்த உலகத்தில் பாவத்தை நுழைத்தது. அதுவரை நன்றாக இருந்த இந்த உலகம் முதல் மனிதனின் கீழ்ப்படியாமையால் பாவத்திற்கு இரையானது. இந்த உலகத்திலே சோதனை, தீமை இருப்பதை தவிர்க்க முடியாது. நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக நாமே தீமையாக மாறிவிட முடியாது.
நாமும் பாவத்திற்கு பலியாகி மற்றவர்களையும் பலியாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவத்திற்கு சம்பளம் மரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொய்க்கு சம்பளம் மரணம். இது மிகப்பெரிய தண்டனைக்குள்ளாகக்கூடிய குற்றம், பாவம். மற்றவர்களை இடறிவிழச் செய்வதும் மற்றவர்கள் இடறிவிழ காரணமாவதும் மிகப்பெரிய குற்றம். இந்த போதனை மக்களை வழிநடத்துகிற தலைவர்களுக்கு மிக அதிகமாகவே பொருந்தும். வழிநடத்துகின்ற பணி என்பது எளிதான பணி அல்ல. ஒவ்வொரு முடிவு எடுக்கின்ற போதும் தேர்ந்து தெளிந்திருக்க வேண்டும். தீமை என்று தெரிந்தும் ஒன்றை செய்வது மிக பெரிய குற்றப்பழியை சுமப்பதற்கு வழிவகுத்துவிடும். எனவே வழிநடத்துகின்ற தூய ஆவியானவரின் துணையை நம்ப வேண்டும். அவரிடத்திலே நம்மை வழிநடத்த நாம் மன்றாடவும் வேண்டும். நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை பொறுப்புணர்வோடு செய்கிறோமா? தவறு செய்கின்றவர்களுக்கு நாம் காரணமாக இருக்கிறோமா? தவறு செய்தால் மன்னிக்க நமக்கு மனம் வருகிறதா? மற்றவர்களுக்கு இடரல் இல்லாத வாழ்வை வாழ்கிறேனா? பொது நலனோடு நான் எடுக்கிற முடிவுகள் அமைந்திருக்கிறதா அல்லது சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறதா? சிந்தித்து நம்பிக்கையோடு செயல்படுவோம் மாற்றத்தை நோக்கி. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் எங்களோடு என்றும் வாழ்கின்றீர் என்ற நம்பிக்கை எங்களில் வளர்த்து பாவம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் தூண்டுகோலாக இருக்காமல் பாவம் செய்கின்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனதோடு நாங்கள் வளர வாழ எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தாரும். ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 நம்பிக்கையாலே
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.